3, 2, 1 live. ஸோ காய்ஸ் இன்னொரு புது ப்ராஜெக்ட்டு உங்க எல்லாத்தையும் வர இருக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு நம்ம டிக்டாக்டோ கேம் தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் வித் கம்ப்ளீட்லி HTML CSS JavaScript தான். ஸோ ரியாக்டோ இல்லைனா வெளியே இருந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி பியூராக HTML CSS JavaScript இந்த மூணு தான் யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சின்ன ஒரு டெமோ காமிச்சிடுறேன். அடுத்து வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு எனக்கு XR O அப்படின்றது கேட்கும். இப்போ நான் வந்துட்டு X கொடுக்குறேன். தென் என்ன அப்படின்னா ஓ. ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து ஓ தான் கேட்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே ஓ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அடுத்து எனக்கு எக்ஸ் கேட்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் எக்ஸ் கொடுக்குறேன். தென் எனக்கு திருப்பி வந்துட்டு ஓ கேட்கும். ஸோ இங்கே நான் ஓ கொடுக்குறேன். திருப்பி என்கிட்ட எக்ஸ் கேட்கும். ஸோ இங்கே நான் எக்ஸ் கொடுக்குறேன். திருப்பி ஓ கேட்கும். இதில் ஓ கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்கே எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் வின்ஸ் ரீஸ்டார்ட் அப்படின்றது கேட்கும். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணேன் எனக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து என் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கேமை தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் ரெடியாக இருங்க காய்ஸ். ஸோ கையெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய ஸ்ட்ரீமாக இருக்கும் போது பிகாஸ் ரியாக்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரியும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம JavaScript பியூர் வெனிலா JavaScript யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க காய்ஸ். ஸோ ஹாய் பொன்முத்து ஸ்ட்ரீமில் வந்துட்டு கடைசி இருங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு index.html அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் HTML ஃபைல் வேணும். பிகாஸ் இங்கே வந்துட்டு நம்ம ரியாக்டோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாய்லர் பிளேட் ஜென்ரேட் பண்ணிடுறேன். பாய்லர் பிளேட் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக HTMLக்கு எப்போதுமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கோட் வேணும். அதாவது ஹெட் டேகு, HTML டேகு, அப்புறம் பாடி டேக் இந்த மாதிரிலாம். ஸோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே ஜென்ரேட் பண்ணிடுறேன். தென் என்ன அப்படின்னா அதுக்குள்ள டைட்டில் சேஞ்ச் பண்ணுறேன் டிக்டாக்டோ அப்படின்ட்டு. தென் பாடி டேக். ஸோ பாடி டேக்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு div டேக் ஆட் பண்ணுறேன். இந்த div டேக்ல என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு போர்டு அப்படின்ட்டு. அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி நேம் கொடுக்குறேன் போர்டு அப்படின்ட்டு. ஓகேயா? ஸோ தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இதில் இன்னொரு div கொடுக்குறேன். இதுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு செல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ இதில் செல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஸோ ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 9 divs எனக்கு வேணும். அப்போ நான் ஆப்வியஸ்லி 9 div கிரியேட் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு டிவ்லையும் என்ன அப்படின்னா டேட்டா செல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டா செல் அப்படின்றது என்னன்னா வந்துட்டு எனக்கு எல்லா இதையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்து டேட்டா செல்லாக ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ காப்பி பண்ணி 9 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ 3 4 5 6 7 8 அண்ட் 9th டைம். ஸோ 9 டைம்ஸ் இது பண்ணியாச்சு. ஸோ இது கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு div கிரியேட் பண்ணுறேன். இந்த div எதுக்கு அப்படின்னா வந்துட்டு வின்னிங் மெசேஜ் ஷோ பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ எக்ஸோ இல்லை ஒய்யோ யாராவது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க கேமோட எண்டில். ஸோ அதை வந்து காமிக்கிறதுக்கு வந்து நான் இன்னொரு div கிரியேட் பண்ணுறேன். இந்த divல என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிளாஸ் வந்துட்டு வின்னிங் மெசேஜ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் இதுக்கு ஐடி வந்துட்டு அதே நேம் கொடுக்குறேன் வின்னிங் மெசேஜ் அப்படின்ட்டு. தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் இன்னொரு div கிரியேட் பண்ணுறேன். இதுலேயும் என்ன அப்படின்னா டேட்டா ஒன்று டேட்டா செல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் டேட்டா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டேட்டா ஐஃபன் வின்னிங் வின்னிங் மெசேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம் மேபி. ஸோ இந்த டேட்டா செல் அப்படின்றது டேட்டாஸ் அதாவது இந்த டேட்டாவில் கொடுக்குற அந்த நேம் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் போக போக நீங்களே பார்ப்பீங்க. நான் எப்போவுமே வந்து சஸ்பென்ஸை பிரேக் பண்ண விரும்பலை. ஸோ அப்போ தான் ஸ்ட்ரீமில் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இனிமேல் நிறைய திங்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. தென் என்ன அப்படின்னா வந்துட்டு HTML இருக்கிற பட்டன் டேக் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அந்த கீழே ரீஸ்டார்ட் அப்படின்ற பட்டன் வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஐடி ரீஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் இங்கே வந்துட்டு ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ண அப்படின்னா என்னோட ப்ரௌசரில் ஸோ எனக்கு அந்த ரீஸ்டார்ட் அப்படின்ற பட்டன் மட்டும் இருக்குது. பிகாஸ் வேறு எதுவுமே ஆப்வியஸ்லி எனக்கு இருக்காது. பிகாஸ் நான் இப்போதைக்கு அதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஓகேயா? ஸோ இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா வந்து CSS இது பண்ணிடுவோம். பிகாஸ் வந்துட்டு ஸ்டைல் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி இது பண்ணலாம்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டைல் தான் இது பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஸோ அதுக்கு நான் styles.css அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கைஸ் யாருக்காவது வந்து சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை சிஎஸ்எஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும், பட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் சிஎஸ்எஸ் நான் லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன், சிஎஸ்எஸ்ல இன்னும் கொஞ்சம் டீப் கான்செப்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரீம் உங்களுக்காக தான் கைஸ். ஸோ கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க, பிகாஸ் வந்துட்டு நிறைய கண்டென்ட் நீங்கள் கெட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஓகே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ரூட் எலமெண்ட்டை டார்கெட் பண்ணுறேன். ஸோ ரூட் எலமெண்ட் அப்படின்றது வந்துட்டு எல்லா எலமெண்ட்டையும் டார்கெட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டார் அப்படின்றது ஸோ எல்லா எலமெண்ட்டும் அண்ட் எல்லா எலமெண்ட்டோட ஆஃப்டர் சைல்டு அண்ட் பிஃபோர் சைல்டு, ஸோ இதையும் டார்கெட் பண்ணுறேன். ஸோ டார்கெட் பண்ணிட்டு இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு பாக்ஸ் சைஸிங் வந்துட்டு நான் பார்டர் பாக்ஸுக்கு செட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ என்னோட சைஸிங் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகே ஸோ தென் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ரூட் எலமெண்ட்டை, அதாவது என்னோட ரூட் எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி இந்த ரூட்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ்ல வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ரூட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் நேமில் தான் வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. எப்படின்னா வந்துட்டு ஹைஃபன் டபுள் ஹைஃபன் அப்புறம் வேரியபிள் என்ன நேம் கொடுக்கணும், அது நான் இங்கே வந்துட்டு செல் சைஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், இப்போ இந்த வேரியபிளுக்கு என்ன அப்படின்னா 100 பிக்சல் அப்படின்ற வேல்யூ இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். தென் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், மார்க் சைஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மார்க் சைஸ் அப்படின்ற இது எதுக்கு அப்படின்னா அந்த பாக்ஸில் நான் ஹோவர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மார்க், அதாவது எக்ஸா ஓ அப்படின்னு வந்து அந்த மார்க் சைஸு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேல்சி அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டைனமிக்காக நான் கொடுத்துருக்க சைஸில் இருந்து அதை கேல்குலேட் பண்ணுங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேரியபிள், ஸோ ஒரு வேரியபிள் நேமை கொடுக்கணும் அப்படின்னா வேர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதுக்குள்ள நான் அந்த வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த செல் சைஸ் அப்படின்றது. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இன்டூ 0.9 அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 100 into 0.9 அப்படின்ற கணக்காது. பட் என்ன அப்படின்னா அந்த வேர் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் என்னன்னா வேர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் ஆட்டோமேட்டிக்காக ஈவன் டேரெக்டாக கூட கொடுத்துருக்கலாம், பட் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேயா? ஸோ 100 guys. தென் என்ன அப்படின்னா வந்துட்டு ரூட் கிரியேட் பண்ணியாச்சு. தென் மொத்தமாக பாடி டேகை செலக்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் மார்ஜின் 0ன்னு செட் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக பாடி டேகை சுற்றி எனக்கு எல்லாத்துக்கும் மார்ஜின் 0 அப்படின்ற செட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இதில் அதாவது என்னோட HTML ஃபைலில் நான் லிங்க் டேக் ஆட் பண்ணி என்னோட CSS ஃபைலில் என்னோட HTMLோட லிங்க் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ண வந்துட்டு லிங்க் ரெல்ல வந்துட்டு ஸ்டைல் ஷீட் அப்படின்றத சொல்கிறேன். தென் hrefல வந்துட்டு styles.css அப்படின்றது இது பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணணும்னா எனக்கு ஸோ மேலே இருந்த அந்த கேப் இருக்கும், பிகாஸ் நான் என்னோட மார்ஜினை வந்துட்டு 0 அப்படின்றத செட் பண்ணதுனால. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் ஸோ கிரிட் டிஸ்பிளே அப்படின்றது ஸோ சிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பிகினிங் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது கம்ப்ளீட்லி நியூவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. பட் வீடியோ 2-3 வாட்டி திருப்பி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது கான்செப்ட் புரியும். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்எஸோட கிரிட் டிஸ்பிளே தான் வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரிட் எப்படி யூஸ் பண்ணுறது, கிரிட்ல இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த போர்டு அப்படின்ற கிளாஸ் இருந்துச்சு நம்மள்கிட்ட. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு வித் 100 வியூ வித் அப்படின்னு கொடுங்க. 100 வியூ வித் அப்படின்னா என்னோட என்டையர் ஸ்க்ரீனோட வித் அண்ட் ஹைட் வந்துட்டு 100 வியூ ஹைட் அப்படின்னு சொல்கிறேன். VH அப்படின்னா என்டையர் ஸ்க்ரீனோட ஹைட்டு. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு டிஸ்பிளே வந்து கிரிட் அப்படின்னு செட் பண்ணுறேன், அதாவது கிரிட் டிஸ்பிளே நான் முதல்ல சொன்ன மாதிரியே. அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி சென்டர். ஸோ வந்துட்டு என்னோட அந்த கிரிட்டை, அதாவது என்னோட போர்டை, பிகாஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட என்டையர் போர்டில் தான் வந்துட்டு அந்த 9 செல்ஸும் இருக்குது. ஸோ அதனால் என் போர்டு வந்து ஸ்க்ரீனோட சென்டரில் இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட ஸ்க்ரீனோட சென்டரில் தான் என் போர்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே சென்டரில் கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அண்ட் அலைன், அதாவது போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக வந்துட்டு நான் அந்த சென்டருக்கு கொண்டு வரேன். அலைன் ஐட்டம் சென்டர் அண்ட் தென் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து நம்ம இன்னொரு பொசிஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த பொசிஷன் யூஸ் பண்ணும்போது தான் நான் இது எதுக்கு யூஸ் பண்ணன்றதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ அது வரும்போது நான் கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கர்சரை பாயிண்டர்னு செட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா அந்த போர்டு மேலே ஹோவர் பண்ணும்போது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போர்டு மேலே ஹோவர் பண்ணும்போது என்னோட நார்மலாக இப்போ இருக்கிற கர்சர் வந்துட்டு எனக்கு லைக் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தம் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி மாறுது. ஸோ அதுக்கு வந்துட்டு கர்சர் பாயிண்டர் அப்படின்னு செட் பண்ணால் எனக்கு அது நடக்கும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த வே.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ போர்டு கிரியேட் பண்ணாச்சு, அதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு ஸோ அந்த பட்டன் வந்துட்டு பாட்டமில் போயிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியல. பட் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தாலும் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த தம் சிம்பிள் தான் தெரியுது. பிகாஸ் அது 100 வியூ தான் 100 வியூ ஆகிட்ட எடுத்துருக்கிறதுனால வேற கீழே அந்த பட்டன் இருக்க பிளேஸில் மட்டும் எனக்கு அந்த இது இருக்காது. பிகாஸ் அந்த பட்டன் வந்துட்டு இது 100 வியூ வித் 100 வியூ ஆகிட்ட எடுத்து மீதி இருக்க இடத்துல தான் அந்த பட்டன் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இந்த ஸ்க்ரோல் பார் உங்களால் பார்க்க முடியுது. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக வந்து 100 வியூ வித் 100 வியூ ஆகிட்ட வந்துட்டு போர்டுன்ற கிளாஸை எடுத்துக்கிட்டு அப்போ மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு அப்போ எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் எடுத்தால் அந்த பட்டனால் அலைன் ஆக முடியும். அதனால தான் எனக்கு இந்த ஸ்க்ரோல் பார் இங்கே வந்திருக்குது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த செல் அப்படின்ற கிளாஸுக்கு நான் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். டாட் செல் அப்படின்ற கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் வித் செட் பண்ணணும். ஸோ வித் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு வேர் செல் சைஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் ஹைட் அதே மாதிரி செல் சைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே நான் ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணதுனால நான் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நான் இப்போ ஹைட் இது சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் எனக்கு இது கம்மியாக இருக்குன்னு தோணுச்சு இல்லை அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த செல் சைஸில் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதை நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லா இடத்துலையுமே எனக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு பார்டர். ஸோ பார்டர் வந்துட்டு 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்ற செட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்டர் வந்துடும். ஸோ இப்போ இதிலே வந்துட்டு என்னால் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த 9 பாக்ஸஸ் வந்துட்டு எனக்கு வரிசையாக வந்து வந்திருக்கு. நான் இன்னுமே வந்து இது கொஞ்சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்னுமே அது நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ பாலாஜி ப்ரோ ஃப்ளட்டரில் வீடியோஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப வாரமாக கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ட்ரை பண்ண தான் நினைக்கிறேன். பட் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் லைக் வந்துட்டு டெக்கியிலேருந்து ஒரு பெரிய அப்டேட் ஒன்று உங்களுக்காக வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்டேட்டில் வந்துட்டு லைக் டெக்கியோட மொத்த டீமும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால தான் வந்துட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமும் டிலே ஆகுது. அட் த சேம் டைம் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ எல்லாமே கூடிய சீக்கிரமே நான் பண்ணுவேன். பட் என்ன அப்படின்னா வந்து லைக் அந்த அப்டேட்டுக்காக வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது வந்துட்ட பிறகு அது கொஞ்சம் ஃப்ளோவில் போன பிறகு கண்டிப்பாக வந்துட்டு யூடியூப்பில் திருப்பியும் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் கேட்கலாம் எல்லாமே ரெகுலராக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரும் guys. ஸோ கமிங் பேக் டு த ப்ராஜெக்ட். ஸோ இதில் பார்டர் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படி யூஸ் பண்ணுறேன். கிரிட் எப்படி ஒரு டிஸ்பிளே அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே முதலே சொன்னதுதான். சிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருக்கும். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளேக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிரிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அக்யூரேட்டா எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இது எடுத்துக்கணும் இவ்வளோ ஸ்பேஸ் இது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்டா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்றதுக்கு நான் வந்து கிரிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவா சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராஜெக்ட்ல நான் ரெண்டுத்தையும் வந்து சைமல்டேனியஸா யூஸ் பண்றேன் guys. ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல வந்துட்டு நான் சென்டர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் அலைன் ஐட்டம்ஸ்லயும் சென்டர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் பொசிஷன் அப்படின்றது வந்துட்டு ரிலேட்டிவ்க்கு செட் பண்றேன். அண்ட் தென் கர்சர் வந்துட்டு பாயிண்டர் செட் பண்ணுறேன் அதே மாதிரி. பிகாஸ் வந்துட்டு இதுவுமே வந்து எனக்கு எல்லாமே சென்ட்ரல் அலைன் ஆகிறதுக்கு. ஸோ மோரார்லஸ் இது வந்துட்டு இதனால எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து இது எடுத்துக்கிட்டு எனக்கு ப்ராப்பராக இதாகிட்டு. ஸோ நவ் நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் தான் முக்கியமான ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த பாக்ஸஸ், அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எல்லா பாக்ஸஸும் வந்து எனக்கு லைக் கம்ப்ளீட்டாக அது பாக்ஸாக இல்லை. லைக் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டாப் பார்டரில் அண்ட் லெஃப்ட் பார்டரில், அண்ட் செகண்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டாப் பார்டரில், தேர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரைட் அண்ட் டாப் இல்லை. ஸோ இதில் காமன் இது கண்டுபிடிக்க வரும். அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 பாக்ஸஸ்லேயும் வந்துட்டு எனக்கு டாப் பார்டரில் அண்ட் 7th 8th 9th அதாவது எஸ் 7 மேபி 789ஓட 789 தான். ஸோ 789ல வந்துட்டு எனக்கு பார்டர் பாட்டம் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்துருவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு என்ன எப்படி அதை கொண்டு வரலாம்? ஸோ இங்கே வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் தனித்தனியாக கிளாஸ் நேம் கொடுத்தா தான் நல்லா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கு ஒரு வே இருக்குது. என்னன்னா ஸோ செல் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னா அந்த செல் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சைல்டு. ஓகேயா? ஸோ தென் என்ன பண்ணுறோம்னா கமா கொடுத்துட்டு டாட் செல் இதில் இருக்க nth சைல்டு அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு nth சைல்டு அப்படின்றதுல 2 அப்படின்னு கொடுக்குறேன். அட் த சேம் டைம் டாட் செல் அப்படின்றதுல
கோலன் nth சைல்டுல 3 அப்படின்னு கொடுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா செல் அப்படின்னு கிளாஸ் நேம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 டிவையும் டார்கெட் பண்ணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிவ், செகண்ட் சைல்டு அந்த செகண்ட், தேர்ட்னா அது. ஸோ அதெல்லாம் வந்து nth சைல்டுல நான் என்ன நம்பர் மென்ஷன் பண்றோம் அந்த சைல்டை செலக்ட் பண்ணிடும். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்டர் டாப் வந்துட்டு நான் நன் அப்படின்னு செட் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு என் ப்ரௌசர்ல போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டாப் 3 பாக்ஸஸ்லயும், அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு செல்ஸ் இருக்கிறதுல வந்துட்டு எனக்கு பார்டர் வந்துட்டு டாப் வந்து இல்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி பார்டர் பாட்டமே எடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா செல் 7, 8, 9 டார்கெட் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் சைல்டு டார்கெட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் சைல்டு அப்படின்னா 9th சைல்டு, அதாவது 9th செல், தெளிவா சொல்லணும் அப்படின்னா 9th div, பிகாஸ் அதுதான் லாஸ்ட் சைல்டு. செல்லுன்ற கிளாஸ் இருக்கக்கூடிய லாஸ்ட் சைல்டு அதுதான். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பிட் வியர்டா இருக்கும். லைக் சிஎஸ்எஸ் ரொம்ப லைக் லைட்டா சிஎஸ்எஸ் தெரிஞ்சு இதை பாக்குறவங்களும் லைக் கம்ப்ளீட்டா தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் சிஎஸ்எஸ் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இப்படியெல்லாம் நம்மளால சிஎஸ்எஸ்ல பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். பட் இப்படி எல்லாமே வந்து நம்மளால சிஎஸ்எஸ்ல பண்ண முடியும் guys. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் சைல்டு அண்ட் இதே மாதிரி எப்படி 2, 3 டார்கெட் பண்ணுமோ நம்ம 7, 8 இங்க இருந்து டார்கெட் பண்றேன். செல் nth சைல்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 7, அப்புறம் டாட் செல் nth சைல்ட்ல வந்துட்டு 8 டார்கெட் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா பார்டர் பாட்டம் வந்துட்டு நன் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். பிகாஸ் அதுக்கெல்லாம் பார்டர் பாட்டம் எனக்கு இருக்கக்கூடாது, அதுக்காக தான். ஸோ இதில் எல்லாத்துக்கும் பார்டர் பாட்டம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ எதுக்கெல்லாம் வந்து எனக்கு பார்டர் லெஃப்ட் இல்லை அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் 4th அண்ட் தென் 5, 6, 7th. ஓகேயா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்னதா வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்றேன். ஸோ இது நிறைய பேருக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கும் சிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்களுக்கு, லைக் அதாவது ரொம்ப பிகினிங்ல தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு. பட் இப்படி பண்ண முடியும் guys. ஸோ என்ன அப்படின்னா nth சைல்டை டார்கெட் பண்ணி இதில் நான் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்னன்னா ஸோ இப்போ எனக்கு எதெல்லாம் டார்கெட் பண்ணும், ஃபர்ஸ்ட் 4th 7th சைல்டு, கரெக்டா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்றேன்னா 3n+1 அப்படின்னு கொடுக்க இந்த nல அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வேலையும் ட்ரை பண்ணும். அதாவது 0, 1, 2, 3 இந்த மாதிரி எல்லா வேலையும் ட்ரை பண்ணும். இப்போ இதில் 0 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 3n அப்படின்ற போது 3 × 0 என்ன ஆகும், 3 ஆகும். +1 அப்படின்னா 4 ஆகும், கரெக்டா? பட் இங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா 3 × 0 அப்படின்ற போது வந்துட்டு 3 ஆகாது. சாரி கைஸ், மல்டிபிளிகேஷன் தப்பு பண்ணிட்டேன். 3 × 0 0 ஆயிரும். ஸோ 0 + 1 1. அப்போ ஃபர்ஸ்ட் சைல்டை செலக்ட் பண்ணும். அடுத்து nல வந்துட்டு 1 அப்ளை பண்ணும். 1 அப்ளை பண்ணும்போது 3 × 1 3, 3 + 1 4. அப்போ 4th சைல்டு. அடுத்து 2 அப்ளை பண்ணும். 2 அப்ளை பண்ணும்போது 3 × 2 6, 6 + 1 7. 7th சைல்டை செலக்ட் பண்ணிடும். அண்ட் அதுக்கு பிறகு ட்ரை பண்ணும். லைக் தேர்டும் அப்ளை பண்ணும். 3 × 3 9, 9 + 1 10 அப்ளை பண்ணும். பட் அங்கே 10th சைல்டு இல்லாதனால அது அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ப்ரோக்ராமிங் வைஸ்ல பார்த்தோம்னா ஒரு ஃபார் லூப் மாதிரி. பட் இங்க நம்ம லூப் எதுவுமே அப்ளை பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா சிஎஸ்எஸ் நமக்காக அந்த ஒர்க்கை பண்ணுது. ஸோ இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு மேபி பார்டர் லெஃப்ட் நன் அப்படின்னு செட் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் 4th அண்ட் 7thல எனக்கு பார்டர் லெஃப்ட் வந்துட்டு எனக்கு காணாம போயிட்டு, கரெக்டா? ஸோ இன்னுமே வந்துட்டு இதுல நிறைய அமேசிங் திங்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ இது நமக்கு இப்போ ஃபினிஷ் ஆயிட்டு guys. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு 3, 6 and 9. ஸோ இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி ரைட் மார்ஜின் எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு செல்லுல nth சைல்டு அப்படின்னு கொடுத்துட்டு 3n அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 3n அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஸோ 0 அப்ளை ஆகும். 3 × 0 0, 0th சைல்டு எதுவுமே கிடையாது. அப்போ 1 அப்ளை பண்ணும். 3 × 1 1. அப்போ 3rd சைல்டு செலக்ட் ஆயிடும். அடுத்து 2, 3 × 2 6, 6th சைல்டு செலக்ட் ஆயிடும். அப்புறம் 3 × 3 9th சைல்டு செலக்ட் ஆகும். அப்புறம் 4 அப்ளை பண்ணும். 3 × 4 12th. பட் அங்கே 12th சைல்டு இல்லாதனால அங்கேயே எனக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ இங்க பார்டர் ரைட் அப்படின்றத நான் நன் அப்படின்னு செட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு பார்டர் ரைட் எல்லாமே வந்துட்டு ரன் ஆயிட்டு. ஸோ இதுவே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக தான் இருக்கு guys. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு பிறகு இன்னும் நம்ம நிறைய சிஎஸ்எஸ் பார்க்க வேண்டியது இருக்கு guys. ஸோ அதுக்கெல்லாம் டயர்ட் ஆகாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிட் ஸோ கொஞ்சம் திங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு மேபி லிட்டில் பிட் ஜாவா ஸ்கிரிப்ட் வேணா வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு வருவோம். லைக் வந்து கொஞ்சம் சின்னதா வந்து கேம் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் செட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன அப்படின்னா script.js அப்படின்னு எதுக்கு நான் சிஎஸ்எஸ்ல நாங்கள் போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா சிஎஸ்எஸ் பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப வியர்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் guys.
இதில் வந்துட்டு இப்போ ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணணும். ஜென்ரலாக வந்துட்டு HTML தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா வந்து பாடி டேக்கோட எண்டில் வந்துட்டு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணும் அப்படின்றத வந்து மித்தாலஜி. ஸோ மித்தாலஜின்றத விட எதுக்கு அப்படின்னா வந்து என்னோட கண்டென்ட் லோட் ஆன பிறகு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகணும். வேற வெப்பேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகிட்டோம்னா என்னால் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது என்னோட வெப்பேஜில். ஸோ அதுக்கு வந்துட்டு லைக் எப்போதுமே பாடி டேக்கோட எண்டில் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து பண்ணுவோம். பட் நம்மளால வந்துட்டு ஈவன் ஹெட் டேக்ல, அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண முடியும். லைக் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் இதில் சோர்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு அந்த சோர்ஸ் ஃபைலை மென்ஷன் பண்ணும். ஸோ script.js அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் நீங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு நான் இங்கே ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு என் வெப்பேஜ் எல்லாமே லோட் ஆன அப்புறம் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகணும். பிகாஸ் அதுதான் ப்ராப்பர் வே. நான் என்னதான் நான் இப்போ டாப்ல கொடுத்தா அது ஃபர்ஸ்டே லோட் ஆயிடணும். பட் எனக்கு அப்படி ஆகக்கூடாது. அது லாஸ்ட்ல தான் லோட் ஆகணும். அப்படின்ற போது நான் என்ன பண்ணணும், அதில் டிஃபர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இது ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னோட கம்ப்ளீட் வெப்பேஜும் லோட் ஆன பிறகு தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக்ன்றது வந்து எனக்கு லோட் ஆகும். ஸோ அதனால எனக்கு நார்மலாக பாடி டேக்கோட எண்ட்ல ஆட் பண்ண எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி இங்கே ஒர்க் ஆகும். ஸோ எதுக்கு நான் இப்போ அதிலே கொடுக்கலாமே, எதுக்கு ஹெட் டேக்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸோ லிங்க் டேக் அதில் தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லைக் ஆர்டராக ஒரே இதில் மெயின்டைன் பண்ண அப்படின்னா என் கோடோட குவாலிட்டி அண்ட் கோட் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் அந்த ஒரு வே அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ அந்த வே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் இப்படி தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த வே வேணாலும் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு script.jsக்கு போவோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ கான்ஸ்ட் எக்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்டன்ட் சர்க்கிள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு வின்னிங் காம்பினேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வின்னிங் காம்பினேஷன். ஸோ இது தெரியாதவங்க டிக்டாக்டோ கேம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு டிக்டாக்டோ கேமில் வந்துட்டு மொத்தமே வந்து லைக் ஐ திங்க் ஸோ 8 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 8 பாசிபிலிட்டிஸை தாண்டி ஒரு பிளேயர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அந்த 8 பாசிபிலிட்டிஸில் ஏதாவது ஒரு வகையில் தான் வந்து டிக்டாக்டோ கேமை வந்து ஜெயிக்க முடியும். லைக் இது வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இது லைக் வந்து இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி எடுத்தோம் அப்படின்னா ஸோ எந்தெந்த நம்பர் ஆஃப் வேஸ் எடுத்தோம் அப்படின்னா மொத்தமே வந்துட்டு இதுக்கு லைக் 8 வேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 8 வேஸையும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரேல இன்னொரு அறையா வந்து நான் அந்த ஒவ்வொரு வேயும் நான் டிக்ளேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு 0 1 2 அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா வந்துட்டு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருந்தாலோ இல்லை அப்படின்னா 3 4 5 அதாவது செகண்ட் ரோ ஃபுல்லா, அப்புறம் வந்துட்டு 6 7 8 அப்புறம் தேர்ட் ரோ ஃபுல்லா. ஓகே, ஸோ இது ஒரு பேட்டர்ன். தென் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா கவர் பண்ணிடுறேன். அடுத்து காலம் 0 3 6 அதாவது ஃபர்ஸ்ட் காலம். அடுத்து வந்துட்டு 1 4 7 செகண்ட் காலம். அப்புறம் 2 5 8 அப்புறம் தேர்ட் காலம். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன அப்படின்னா 0 4 8 டயக்னல்ஸை கவர் பண்ணுறேன். ஸோ 0 4 8 அப்படின்ற டயக்னல்ஸ் கவர் பண்ணுறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த சைட் இந்த கிராஸ் டயக்னல் இது பண்ணும். ஸோ அதை இது பண்ணுறேன். 2 ஸோ 0 1 2 ஸோ 2 4 6 கரெக்டாக இருக்கும். எஸ், ஸோ இதான் வந்துட்டு பாசிபிள் காம்பினேஷன்ஸ். ஒரு வின்னிங் ஒரு கேமை டிக்டாக்டோ கேமை வின் பண்ணால் இவ்வளோ தான் பாசிபிள் காம்பினேஷன். ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரிசையாக வந்து நம்ம எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவோம். டார்கெட் அப்படின்றது டாம்ல என்ன, ஸோ இது வந்துட்டு டாம் மேனிபுலேஷன் அப்படின்வாங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து இந்த இதில் ரொம்ப பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்துட்டு நான் சொன்ன டெக்ல இருந்து வர அப்டேட் காய்ஸ். ஸோ ரெடியா இருங்க. நிறைய லேர்னிங், நிறைய திங்ஸ் இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு ஆன் த வேல இருக்குது. கூடி சீக்கிரம் மேபி மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல, அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து நான் லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லிடுவேன் காய்ஸ். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா டிக்டாக்டோ கேமை பத்தி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ரொம்ப டீப்பா வந்து நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் வந்து நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்டன்ட் செல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன், ஒரு வேரியபிள். ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் query selector அப்படின்றத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி HTML இருக்கிற ஒரு பர்டிகுலர் திங்கை டார்கெட் பண்ணலாம். இங்கே நான் எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டேட்டா செல் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணதை. ஸோ எதுக்கு டேட்டா செல் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்ல போட்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு பிகாஸ் இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணது டேட்டா செல் அப்படின்றது நானாக கிரியேட் பண்ண ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அதனால வந்துட்டு அதை நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதை டார்கெட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த செல் எலமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ query selector ஆல்.
ஸோ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும், அதாவது ஒரு அரே மாதிரி இருக்கும். லைக் இதில் என்ன பண்ணா 0 1 2 3 4 5 6 7 8, ஸோ 9 divs இருக்கு. ஸோ இந்த மாதிரி 8 இண்டெக்ஸஸ்ல வந்துட்டு அந்த எல்லா டிவ்வையும் எனக்கு இப்போ இந்த செல் எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அரேல, ஸோ இப்போ இது வந்து ஒரு அரே. ஸோ இப்போ நான் லாக் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் தெரியும். ஸோ செல் எலமெண்ட்ஸ் அப்படின்றத நான் இங்கே console.log அப்படின்றது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு என்னோட ப்ரௌசரில் போயிட்டு நான் இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிட்டு கன்சோல் ரீஃப்ரெஷ் பண்ணனா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நோட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு அரே இருக்கு. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதில் நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்காதீங்க இப்போதைக்கு. அண்ட் பட் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த div டாட் செல் அப்படின்றது எல்லாத்துலேயும் வந்து எனக்கு டார்கெட் ஆயிருக்கு. அந்த 8 div லைக் அந்த 9 divவும் எனக்கு வந்துட்டு செலக்ட் ஆயிட்டு. ஸோ இப்போ இதான் எனக்கு வேணும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு நிறைய செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ஸ்ட் போர்டு அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ண வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் query selector யூஸ் பண்ணி அந்த ஐடியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஐடி செலக்ட் பண்ணதுக்கு #voard அப்படின்னு கொடுக்கலாம். பிகாஸ் ஐடி அப்படின்ற போது ஹேஷ்டாக் கொடுக்கணும். ஸோ இதே இது ஐடியா இப்படி இல்லாமல் வேற எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கும் நான் ஒரு வே காமிக்கேன். வின்னிங் மெசேஜ் அப்படின்ற வேரியபிளில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐடி நேமிங்க மென்ஷன் பண்ணுவேன். என்ன ஐடி அப்படின்னா வந்துட்டு இந்த வின்னிங் மெசேஜ் அப்படின்ற இந்த ஐடியை. ஸோ இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு அந்த வின்னிங் மெசேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்ததையும் நான் டார்கெட் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. பிகாஸ் நான் என்னென்னலாம் HTML கிரியேட் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் அக்சஸ் பண்ணணும். அப்போ தான் என்னால் வந்துட்டு HTML பேஜ் வந்து டைனமிக்காக மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ வின்னிங் மெசேஜ் டெக்ஸ்ட் எலமெண்ட் equal to document dot query selector and இங்கே அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல டேட்டா ஹைஃபன் வின்னிங் ஹைஃபன் மெசேஜ் ஹைஃபன் டெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தென் என்ன அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்ட் ரீஸ்டார்ட் பட்டன். ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த ரீஸ்டார்ட் பட்டனை டார்கெட் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட் பட்டன், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரீஸ்டார்ட் பட்டன் அப்படின்ற அந்த ஐடியா தான் வந்துட்டு இங்கே டார்கெட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த நேம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இங்கே இருக்கிற நேமும் இங்கே இருக்கிற நேமும் கொஞ்சம் பிட் சேஞ்ச் ஆனாலும் எனக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேயா, ஸோ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இனிஷியல் திங் கிரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வேரியபிள் லெட் சர்க்கிள் டர்ன் அப்படின்ட்டு, ஸோ அதாவது யாரோட டர்ன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சர்க்கிள் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இனிஷியலாக என்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்குது கைஸ். லைக் வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் இருக்குது. பட் நான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம். நோ கம்மிங் பேக் டு CSS. ஸோ CSSல இங்கே ஸோ இப்போ வந்துட்டு இதை ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் கிரியேட் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். லைக் ப்ராக்டிக்கல் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணால் தான் வந்து நம்மளால் கோட் எழுத முடியும். இல்லை அப்படின்னா சத்தியமாக CSS கோட் வந்துட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம் காய்ஸ். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பிகாஸ் வந்துட்டு நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் அதை படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லைக் இந்த சேனலில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் ஈஸியாக ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நவ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு செல் டாட் ஸோ இதில் வந்துட்டு சர்க்கிள் at the same time so cell dot circle x வந்துட்டு before இருந்து and dot cell dot x after க்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரை நான் வந்துட்டு black அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த செல் அதாவது செல் எக்ஸுக்கு உள்ள பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற போது அந்த கிளாஸ் நேம். பட் இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த செல்லையும் எனக்கு எக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேமே இல்லை. பட் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ன்ற கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னா போத் அதோட பேக்ரவுண்ட் கலர் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எலமெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கு உள்ள பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக்கு சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன்.
ஸோ அதே மாதிரி என்ன, ஸோ இது வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ என்னோட செல் வந்துட்டு டாட் எக்ஸ் கிளாஸ் நேம் இருந்து அட் த சேம் டைம் செல்லுக்கு வந்துட்டு டாட் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ் நேம் இருந்துச்சு அப்படின்னா, சர்க்கிள்ன்ற கிளாஸ் நேம் இருந்துச்சு அப்படின்னா கர்சர் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த நாட் அலவுட் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, சிலர் பார்த்துருப்பீங்க. ஸோ வெப்சைட்டில் வந்துட்டு இது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் சர்டன் திங்ஸ் பண்ணால் மட்டும் தான் முடியும் guys. ஸோ இதுக்கு பிறகு நம்ம சிஎஸ்எஸ் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் ஒன்றுமே புரியாது. ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து புரியுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டினியூ பண்ணலாம். எதுக்கு வந்து நான் இப்படி மாற்றி வரேன் அப்படின்னா வந்துட்டு, லைக் இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், பிகாஸ் ஒரு வெப்சைட் இதெல்லாம் வந்துட்டு வேற. பட் இப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கேம் அப்படின்ற போது இந்த மாதிரி லைக் நம்ம அப்படி ட்ராக் மாறி தான் வரணும். ஸோ இப்போ இதுக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் எப்போதுமே கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதில் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள் டர்னா ஃபால்ஸுக்கு செட் பண்ணிடுறேன். அப்போ இனிஷியலாக வந்துட்டு எக்ஸோட டர்னாக தான் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு செல் எலமெண்ட்ஸ் அப்படின்றதுல செல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நான் டார்கெட் பண்ண எல்லா டேட்டா செல், அதாவது ஒரு அரே. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு டாட் ஃபார் ஈச் அப்படின்ற கிளாஸ். ஸோ ஃபார் ஈச் அப்படின்றது ஒரு கிளாஸ்ன்றது அது ஒரு ஃபங்க்ஷன். ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு ஃபார் லூப்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற லாங்குவேஜில் ஃபார் லூப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபார் ஈச் அப்படின்றது ஒரு ஃபார் லூப் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு செல் அப்படின்ற ஒரு, ஸோ இதில் இருந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். ஒவ்வொரு செல் அப்படின்னா ஒவ்வொரு டிவ்வுக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு செல் எலமெண்ட் செல் டாட் கிளாஸ் லிஸ்ட் அப்படின்றதுல கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு டிவ்வுக்கும் நான் என்ன பண்ணேன்னா இங்கே இருந்து நான் கிளாஸ் நேம் ஆட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறது இல்லை கைஸ், ரிமூவ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா கிளாஸ் லிஸ்ட்ல இருந்தும் நான் எக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேமையும் அண்ட் தென் செல் எலமெண்ட் டாட் செல் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ். ஸோ எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அது எதுக்கு அப்படின்னா இப்போ நான் கேமை ரீஸ்டார்ட் பண்ணாலும் நான் அந்த ஸ்டார்ட் கேம் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுவேன். ஓகே, அப்போ ரிமூவ் கேமை நான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா கிளாஸ்லையும் இந்த எக்ஸ் அண்ட் சர்க்கிள் கிளாஸ் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கும். பிகாஸ் அதுக்கு நான் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவேன். ஸோ அப்படி எழுதும்போது எனக்கு அப்கோர்ஸ் எனக்கு ஆட் ஆகும். ஸோ அதான் சொல்கிறேன், ஸ்ட்ரீம் ஃபுல்லாக இருந்து பாருங்க, இடையில விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரீமோட எண்ட் வரைக்கும் இருங்க கைஸ், நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் நான் ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறேன். ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது என்னன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து எந்த செல்லில் நடக்குதோ அந்த செல்லில் வந்துட்டு நான் ஏதாவது லைக் ஸ்டிமுலேஷன் மாதிரி, லைக் இப்போ ஃபர்ஸ்ட் செல்லில் நடக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் செல்லில் தான் நடக்கு அப்படின்ட்டு. பட் அந்த செல்லை நான் கிளிக் பண்ணும்போது நான் எல்லா செல்லுக்கும் ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பிகாஸ் எல்லாத்துக்கும் காமனாக வந்து செல் அப்படின்ற கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் காமன் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த காமன் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக நான் எந்த கிளாஸ் நேம் வந்து நான் கிளிக் பண்ணுறேனோ அதை வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் என்ன அப்படின்னா வந்துட்டு கிளிக் அப்படின்றது. அண்ட் இந்த இதில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனும் வந்துட்டு நம்ம கால் பண்ணணும். ஸோ எப்போதுமே ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அதாவது இப்போ வந்து நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும். ஸோ அதான் வந்துட்டு ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை லிசன் பண்ணி ஒரு ஆக்ஷன் அதுக்கு நடக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஹேண்டில் கிளிக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணல, பட் அடுத்து கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி செல் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எல்லா இதுலேயும் கிளிக் அப்படின்றத வந்துட்டு ஹேண்டில் கிளிக் அப்படின்றத ஆட் பண்ணிடுறேன். அந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணேன். அண்ட் இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன், அதாவது ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஒன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை ட்ரூ அப்படின்னு செட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் ஒரு டிவ்வை எத்தனை வாட்டி வேணாலும் நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் லிசனர் அதை வந்து எனக்கு காமிக்கும். பிகாஸ் ஈவெண்ட் லிசனோட ஒர்க் அதான், பை டிஃபால்ட்டாக நான் ஏதாவது ஒரு டிவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்து ட்ரிகர் ஆகும். இந்த ஹேண்டில் கிளிக் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண போகிற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். பட் எனக்கு அப்படி நடக்கூடாது. டிக்டாக்டோ கேமில் என்ன, என் ஃப்ரெண்டும் நானும் விளையாடுறோம். அவன் எக்ஸ் போட்ட பிறகு அதுக்கு மேலே என்னால் போட முடியாது. கரெக்டாக அவன் இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எக்ஸ் போட்டானா அஃப்கோர்ஸ் நான் மீதி இருக்கிறதெல்லாம் எல்லா வந்து ஒரு வந்து நான் இன்சர்ட் பண்ணி ஆகணும். அப்படின்ற போது நான் எல்லா செல்லுக்கும் ஈவெண்ட் லிசனர் வந்து ஒன் டைம் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னும் பிட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஹேண்டில் கிளிக் அப்படின்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஹேண்டில் கிளிக் அப்படின்றது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு எப்போதுமே வந்து ஒரு ஈவெண்ட் கிடைக்கும். ஸோ ஈவெண்ட் அப்படின்றது என்ன வந்து
ஈவெண்ட் லிசனர்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்துட்டு எனக்கு ஒரு பெராமீட்டர் கிடைக்கும். அதுதான் ஈவெண்ட் அப்படின்ற பெராமீட்டர். அந்த பெராமீட்டர்ல இருந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் வேல்யூஸ், பிகாஸ் அந்த ஈவெண்ட் பெராமீட்டர்ல தான் வந்து எந்த டிவ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுல இருக்க மற்ற பிளா 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 வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துக்க முடியும். ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், கான்செல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல e.target அப்படின்னு சொல்றேன். ஸோ e.target அப்படின்றது என்ன பண்ணணும்னா, எந்த டிவ் நான் கிளிக் பண்றேனோ அந்த டிவோட டார்கெட்டை வந்து இந்த செல் அப்படின்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிடும். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இப்போ இந்த செல்ற வேரியபிளை வந்து நான் ஏதாவது மெனிப்புலேட் பண்ணேன் அப்படின்னா, நான் எந்த டிவை கிளிக் பண்ணணும் அந்த டிவ்ல வந்து நான் இங்க மெனிப்புலேட் பண்றது சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் கிளாஸ் யூஸ் பண்றேன். என்ன அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்ட் கரண்ட் கிளாஸ் அப்படின்றதுல, பிகாஸ் வந்து எனக்கு தெரியணும் இப்போ யாரோட டர்ன் அப்படின்றது தெரிஞ்சாதான் நான் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் எக்ஸோ இல்லை ஒய் எக்ஸ் ஆர் சர்க்கிள் கிளாஸ் வந்து இங்க நான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால இங்க என்ன பண்றேன் அப்படின்னா சர்க்கிள் டர்னை செக் பண்றேன். இப்போ சர்க்கிள் டர்ன் வந்துட்டு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு சர்க்கிள் கிளாஸ்னு அர்த்தம். அப்போ நான் இங்க என்ன பண்றேன், சர்க்கிள் கிளாஸ் அப்படின்றத ஆட் பண்றேன். இல்ல அப்படின்னா எக்ஸ் கிளாஸ் அப்படின்றத ஆட் பண்றேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு தெரியணும் வந்துட்டு அது எக்ஸா இல்ல அப்படின்னா வந்துட்டு அது சர்க்கிளா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்துட்டு என்னால வந்து கரெக்டான கிளாஸ் நேம் வந்துட்டு அதெல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ அந்த கிளாஸ் நேம் நான் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதாவது பர்டிகுலரா வந்துட்டு எதுல ஆட் பண்ணணும்னா வந்து எந்த டிவ் நான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த டிவ்ல வந்துட்டு எனக்கு அந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் மேபி வந்து என் ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இங்கே கிரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபங்க்ஷன் பிளேஸ் மார்க் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செல், நான் எந்த செல் செலக்ட் பண்ணணும் அந்த செல்லு, அப்புறம் அந்த கரண்ட் கிளாஸ். ஸோ அந்த ரெண்டத்தையும் வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு செல் டாட் கிளாஸ் லிஸ்ட். ஆஃப்கோர்ஸ் கிளாஸ் லிஸ்ட் எப்படி ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ நான் முதல்ல சொன்னால் ஆட் பண்ணுவோட்டு, ஸோ இப்படி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட்ல வந்துட்டு கரண்ட் கிளாஸ் அப்படின்னு, பிகாஸ் அந்த கரண்ட் கிளாஸ்ல எய்தர் சர்க்கிள் டர்ன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா சர்க்கிள் கிளாஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா எக்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆர் சர்க்கிள் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இங்க நான் டாட் எக்ஸ் டாட் சர்க்கிள் யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக வந்துட்டு நான் இங்க டாட் எக்ஸ் டாட் சர்க்கிள் கொடுத்தேன், பிகாஸ் இந்த செல்லு கூட எய்தர் வந்துட்டு டாட் எக்ஸ் டாட் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ் வந்துட்டு நான் எந்த டிவை கிளிக் பண்றோம் அந்த டிவுக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கை தான் இங்க பண்றேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு அந்த பிளேஸ் மார்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அண்ட் இதுல செல் கமா கரண்ட் கிளாஸ் அப்படின்றத கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்டெப் முடிச்சாச்சு. பட் இனிஷியலா வந்து ஸ்டார்ட் கேம் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி வச்சிடணும், பிகாஸ் எனக்கு எடுத்தோன்னே கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் கேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணி வச்சிடறேன். ஸோ இப்போ நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா வந்துட்டு எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கிளிக் பண்றது மாதிரி இருக்குது. பட் நான் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதை பாருங்க, நான் அதை கிளிக் பண்ணதும் எனக்கு அது வந்துட்டு நாட் அலோட், அதாவது என்னால் திருப்பி இதில் கிளிக் பண்ண முடியாது. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி அங்கே ஒன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் நான் இங்கே வந்துட்டு நாட் அலோட் கொடுத்துருக்கிறதுனால என்னால் அஃப்கோர்ஸ் வந்துட்டு என்னால் வந்துட்டு திருப்பி வந்து அதனால கிளிக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வே எப்படி இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னால் அதுக்கு பிறகு அந்த டிவை கிளிக் பண்ண முடியாது. பிகாஸ் வந்துட்டு நான் அந்த இதில் கர்சர் நாட் அலோட் கொடுத்துருக்கேன், சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுது. அட் த சேம் டைம் நான் ஒரு வாட்டி தான் வந்து ஈவெண்ட்டை லிசன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த திங் அதனால. ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு அந்த கிளாஸ் ஆட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ ஆஃப்கோர்ஸ் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து ஒரு வெப்பேஜுக்கு வந்து உயிர் கொடுக்குறதே உயிர்ன்றதோட ஒரு வெப்பேஜ் அழகாக்குறது வந்துட்டு சிஎஸ்எஸ் தான். என்னதான் வந்து ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ இருந்தாலுமே வந்துட்டு ஒரு படம் நடிக்க போறாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா மேக்கப் எல்லாம் நடிக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து என்னதான் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே பெஸ்டா இருந்தாலும் பட் அந்த மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாதான் வந்து ஆன் ஸ்கிரீன்ல அவங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக தான் வந்துட்டு அந்த மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயமே வந்தது. சேம் தான் வெப்பேஜ் கான்செப்ட்லயும். என்னதான் வெப்பேஜ்ல எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருந்தாலும் பட் நமக்கு அதை யூஸ் பண்ணும்போது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு அது எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம சத்தியமா அதை வந்து பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் வந்துட்டு நமக்கு சிஎஸ்எஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு செல் பிஃபோர் ஆஃப்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி செல் சர்க்கிளா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ இதோட பிஃபோர்ல என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஆட் பண்றேன். அண்ட் அதே மாதிரி செல் சர்க்கிளோட ஆஃப்டர்ல வந்துட்டு கலர் வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் ஆட் பண்றேன். ஸோ இது எதுக்கு இங்கே பிஃபோர்ல பிளாக் ஆட் பண்றேன் இதுல ஒயிட் ஆட் பண்றேன் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்துட்டு நான் எக்ஸா கிளிக் பண்றேன். இப்போ ஓவர் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு பிளாக் சர்க்கிள், அதாவது எனக்கு எப்படி இருக்கு வெறும் அந்த பிளாக் சர்க்கிள் மட்டும் இருந்த மாதிரி இருக்கா. பட் அப்படி இல்லை. என்ன பண்ணிருக்கேன்னா
சென்டர்ல வந்துட்டு நான் வந்து ஒரு ஒயிட் ஷேடும் அண்ட் வெளியே ஒரு பிளாக் ஷேடும் கொடுத்துருக்கேன். இந்த வெளியே இருக்கிறது பிஃபோர்ல கொடுத்த பிளாக்கு, உள்ள இருக்கிறது ஆஃப்டர்ல கொடுத்த ஒயிட். ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க வந்து உங்களுக்கு இப்படியெல்லாம் சிஎஸ்எஸ்ல பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய லைக் நம்ம டாப் நாச் வெப்சைட்ஸ் நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்துலயும் வந்து இதே சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்மளால சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியுங்க. ஸோ இதுல நோ டவுட் ஆர் சம்திங். ஸோ இப்போ ஆஃப்டர் இதுவும் முடிஞ்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணும். அதாவது இப்போ நான் எக்ஸை செலக்ட் பண்ணுமா இல்லை அப்படின்னா சர்க்கிளை செலக்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டு நான் இது பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த போர்டை டார்கெட் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் வியர்டாக இருந்த மாதிரி இருக்கும் கைஸ், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ அந்த போர்டில் இருக்கிற எக்ஸ் கிளாஸை டார்கெட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதில் இருக்க செல்லை டார்கெட் பண்ணுறேன். ஸோ அந்த செல்லில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். நாட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் அதில் இல்லை அப்படின்னா வந்து இது நடக்கும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செல் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸ் அப்படின்ற கிளாஸ் இல்லை அப்படின்னா அதே மாதிரி நாட் யூஸ் பண்ணி சர்க்கிளும் இல்லை அப்படின்னா டாட் சர்க்கிள்ன்ற கிளாஸ் எனக்கு இல்லை அப்படின்னா பிகாஸ் எனக்கு அந்த இதில் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்ற கிளாஸ் இருக்கக்கூடாது, சர்க்கிள்ன்ற கிளாஸும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அதை வந்து லைக் இந்த மாதிரி நான் இப்போ ஆல்ரெடி இருக்கிறத வந்துட்டு எனக்கு ஹோவர் பண்ணனா எதுவுமே காமிக்க கூடாது. எதுவுமே இல்லாதல லைக் எக்ஸ்ன்ற கிளாஸும் ஆட் ஆகிடக்கூடாது, சர்க்கிள்ன்ற கிளாஸும் ஆட் ஆகிடக்கூடாது. இதில் நான் ஹோவர் பண்ணும் போது தான் எனக்கு இதர் எக்ஸ் ஆர் ஓ இந்த ஹோவர் இது வந்து காமிக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள் இது பண்ணிட்டு அண்ட் இதில் ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓவரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணும். ஸோ பிஃபோர் இது பண்ணுறேன் அண்ட் இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கமா ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் இது பண்ணுறேன் அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்துட்டு போர்டு டாட் சர்க்கிள் டாட் செல். ஸோ இதில் வந்துட்டு லைக் இப்போ எக்ஸுக்கு டார்கெட் பண்ணிட்டேன். பட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு சர்க்கிளுக்கு டார்கெட் பண்ணுறேன். ஸோ செல் வந்துட்டு லைக் இதை அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் சர்க்கிள் வந்துட்டு பிஃபோரா இல்லை அப்படின்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு லைட் கிரே அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் ஹோவர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த லைட் கிரே எஃபெக்டை. ஸோ இதுக்காக தான் லைட் கிரே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி எனக்கு அந்த எக்ஸ் மார்க் வரணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் இந்த எக்ஸ் மார்க் இது எதுவுமே வந்து ஜஸ்ட் வேரியபிள்ஸ் கிடையாது. இது வந்துட்டு நான் எதுவுமே வந்து ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து ஆட் பண்ண எக்ஸ் வேரியபிள் அந்த மாதிரி இதுல இருக்கு. நீங்க பாக்குற எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நானே டிசைன் பண்ணது. ஸோ அந்த எக்ஸ் அப்படின்ற அந்த சிம்பிள், ஓ அப்படின்ற சிம்பிள், இது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம இது வரைக்கும் லைஃப் ஸ்டைல பெருசா அதுவே பார்க்கல காய். ஸோ அதனாலதான் வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சிஎஸ்எஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டா எடுக்கிறேன். ஸோ இதுல நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ பிஃபோர்ல வந்துட்டு ஸோ டாட் செல் அப்படின்றதுல டாட் எக்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு பிஃபோர் அப்படின்ற கிளாஸ் ஆட் பண்றேன். அண்ட் தென் செல்லில் அதே மாதிரி செல்லில் இருக்க எல்லாத்தையும் இதில் டார்கெட் பண்ணும். செல்லில் எக்ஸில் வந்துட்டு ஆஃப்டரை டார்கெட் பண்ணுறேன். அண்ட் தென் போர்டை இது பண்ணிட்டு போர்டில் இருக்க எக்ஸ் அப்படின்றதையும் டார்கெட் பண்ணிட்டு அப்புறம் செல்லில் வந்துட்டு ஸோ நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ செல்லு நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு டாட் எக்ஸ் அப்படின்றத டார்கெட் பண்ணுறேன். அப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ திருப்பி நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டாட் சர்க்கிள் அப்படின்ற ஸோ அதையும் வந்துட்டு சர்க்கிளும் நாட்டாக இருக்கணும். அட் சேம் டைம் வந்து எனக்கு எக்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணுறேன். அண்ட் தென் பிஃபோர் அப்படின்னு ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுத்தையுமே இது பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கமா ஸோ இங்கே வந்துட்டு ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஸோ இங்கே பிஃபோர் ஸோ இது ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இதில் எந்த கண்டென்ட்டுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கண்டென்ட் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எங்கே ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துருக்கேன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டில் பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த போர்டுக்கு ரிலேட்டிவ் அந்த ஆக்சுவலாக வந்துட்டு எப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ காமிக்கணும். ஸோ இப்போ இதான் என்னோட என்டையர் வெப்பேஜ் அப்படின்னா இப்போ நான் இதுல இருக்க ஒரு பாக்ஸுக்கு பொசிஷன் அப்சல்யூட் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு நேரா இந்த என்டையர் வெப்பேஜுக்கும் ரிலேட்டிவா, அதாவது இப்போ நான் இந்த பாக்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன்ல இருந்து 10 பிக்சல் தள்ளி இருக்கணும் அப்படின்னா இந்த டாப் ஸ்க்ரீன்ல இருந்து 10 பிக்சல் தள்ளி இருக்கும். பாட்டம்னா இந்த பாட்டம் ஸ்க்ரீன்ல இருந்து. பட் எனக்கு அப்படி தேவையில்லை. இந்த போர்டு இருக்கு, இந்த போர்டுல இருந்தா அந்த ஒவ்வொரு பாக்ஸும் அலைன் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு 10 பிக்சல் அப்படின்னா அந்த போர்டுல இருந்து 10 பிக்சல் தள்ளி இருக்கணும் அப்படின்றதுக்கு
நான் இப்போ இந்த போர்டுக்கு ரிலேட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இது அப்சல்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்க ரிலேட்டிவ் எலமெண்ட்டை சர்ச் பண்ணும். ஸோ இதுக்கு பக்கத்துல இந்த போர்டுக்கு ரிலேட்டிவ் இது இருக்குது, அதாவது பொசிஷன் ரிலேட்டிவா இருக்கிறதுனால ஸோ டைரக்டா அதை பேஸ் பண்ணி அதை அலைன் பண்ணிக்கும். வேறாஸ் வந்து ஸ்க்ரீனை வந்து அது கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே நம்ம பண்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே பொசிஷன் செட் பண்ணிட்டேன். இப்போ வித் அண்ட் ஹைட் செட் பண்றேன். ஸோ வித் வந்துட்டு கால்சி யூஸ் பண்ணி கால்சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் டைனமிக்காக கால்குலேட் பண்றேன். மார்க் சைஸ் into maybe 0.15 யூஸ் பண்றேன். and then height வந்துட்டு where mark size இது பண்றேன், டைரக்டா மார்க் சைஸ் இது பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு என்னோட இதில் வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், லைக் அதை நான் ஒவ்வொரு கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த சிங்கிள் லைன் வந்து எனக்கு அப்படியே வருது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ டபுள் லைன் இருக்குது, பிகாஸ் நான் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுத்துலையும் கொடுத்துருக்கறதுனால எனக்கு இப்போ இங்கே 2 லைன் இருக்கு. பட் ரெண்டுமே வந்து லைக் சேமா ஒரே இது இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒரு இதை இப்படியும் ஒரு இதை இப்படி கிராஸாகவும் ஆக்கணும், அது லைக் கிறிஸ் கிராஸ் ஆக்கணும். ஸோ இப்போ அதான் பண்ண போறோம் கைஸ். நெக்ஸ்ட் தென் செல்ல இருக்க எக்ஸ் கிளாஸை டார்கெட் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஆஃப்டரையும் அண்ட் தென் போர்டு அண்ட் போர்டுல எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுல செல் வந்துட்டு செல் டாட் நாட் டாட் எக்ஸ் டாட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து சிஎஸ்எஸ் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் guys. ஸோ இது எல்லாமே வந்து பொறுமையாக நம்ம பண்ணணும். லைக் இந்த ப்ராஜெக்ட் நான் ரெடி பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு மோர் தேன் 4 to 5 hours ஆச்சு. பட் நான் உங்களுக்கு 1.5 hours முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கும்போது லைக் நீங்கள் ஒரு 5 times பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 hours கண்டென்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நான் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிஃபோரை டார்கெட் பண்ணுறேன். பிஃபோர்ல என்ன சொல்றேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எதை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதுல ரொட்டேட் வந்துட்டு 45 டிகிரின்னு கொடுங்க. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல தான் வந்து நான் அந்த ஸ்ட்ரைட் லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிஃபோர்ல இருக்கிற அந்த லைனை மட்டும், ஸோ இங்கேயும் வந்துட்டு சாரி காய்ஸ் இதுலேயும் பிஃபோர் தான் ஆகும். ஸோ பிஃபோர்ல இருக்கிற அந்த லைனை மட்டும் நான் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ இது பண்ணா ஸோ பிஃபோர்ல இருக்கிற லைன் மட்டும் 45 டிகிரி எனக்கு இன்க்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சேம் இப்போ நான் ஆஃப்டருக்கும் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்க்ளைன் ஆயிருமா. ஸோ இப்போ அதான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஆஃப்டர் அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 45 டிகிரி இல்லை -45 டிகிரி கொடுக்குறேன். ஸோ இருக்கிறதுலேருந்து இப்போ இது 45 டிகிரின்ற போது இப்படி இருந்தது இப்படி ஆனது மாதிரி -45 டிகிரி அப்படின்னா இப்படி ஆயிரும். ஸோ அதுக்காக வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா வந்துட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு கரெக்டான அந்த கிராஸ் மார்க் கிடச்சிட்டு. ஸோ இப்போ அந்த எக்ஸை வந்து நான் கொண்டு வந்தாச்சு. ஸோ அந்த எக்ஸ்ன்றது நான் வேரியபிள்லையோ எதுலையுமே வரல, ஜஸ்ட் கம்ப்ளீட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நான் வர வச்சது காய்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்களே உங்களை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி பேட் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெளிவாக ஃபர்ஸ்ட் டைம்லேயே புரிஞ்சிருக்கோம்னா ஆசம் காய்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் போவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சர்க்கிள் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு டாட் செல் அதில் வந்துட்டு சர்க்கிள் கிளாஸை டார்கெட் பண்ணிட்டு போத் பிஃபோர் அப்புறம் அதே மாதிரி செல்லில் இருக்க சர்க்கிள் ஆஃப்டர் அண்ட் தென் போர்டில் இருக்கிற சர்க்கிள். ஸோ போர்டில் சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா சர்க்கிளில் சர்க்கிள் அண்ட் செல் வந்துட்டு ஸோ இதெல்லாம் என்னது இந்த போர்டில் சர்க்கிள் செல் அப்படின்றது என்னன்னா வந்து லைக் நான் போத் ஹோவர் எஃபெக்ட்டுக்கும் ஆட் பண்ணுறேன், அந்த சேம் டைம் வந்துட்டு நான் கிளிக் பண்ண பிறகு ஆட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு அந்த டவுட் வரலாம். ஸோ அந்த டவுட்டை இப்பவுமே கிளியர் பண்ணிடுறேன். எதுக்கு வந்து செல் எக்ஸ் அப்படின்றது தானே நான் கிளிக் பண்ணும்போது வருது அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ். பட் இங்கே என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஹோவர் பண்ணும்போது அந்த போர்டில் எக்ஸ் இருக்கா இல்லைனா சர்க்கிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ போர்டில் ஹோவர் பண்ணும்போது எக்ஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் செல்லு வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் காய்ஸ். ஸோ அதுக்காக தான் அது. பிகாஸ் நான் இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் டர்ன் இங்கே வந்துட்டு ஓ அப்படின்னா நான் போர்டில் இருக்க எந்த பாக்ஸில் வச்சாலும் எனக்கு ஓ தான் காமிக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போர்டில் இப்போ எக்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸுக்கு அப்படின்னா வந்து போர்டில் எங்கே ஹோவர் பண்ணும்போது எக்ஸ் இருந்து அண்ட் நான் ஓவர் பண்ணுற இடத்துல வந்து அந்த செல்லுக்கு வந்து எக்ஸ்ன்ற கிளாஸ் நேமே ஆட் ஆயிருக்கக்கூடாது, சர்க்கிள்ன்ற கிளாஸ் நேமே ஆட் ஆயிருக்கக்கூடாது. அப்படின்னா மட்டும் தான் அந்த செல்லை இன்னும் நான் செலக்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ அதையும் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேயா. ஸோ இந்த எஃபெக்ட் வந்துட்டு போத் கிளிக் பண்ண பிறகு வர எக்ஸுக்கும் அண்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ஹோவர் எஃபெக்ட் எக்ஸுக்கும் சேம் தான் இங்கேயும் பண்ணுறேன். ஸோ செல் சர்க்கிள் வந்துட்டு நாட், அதாவது நான் ஹோவர் பண்ணுறதுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் செல்லில் வந்துட்டு போத்
அந்த சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ் நேமும் எக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேமும் ஆட் ஆகாமல் இருக்கா. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்துட்டு அந்த ஹோவர் ஆட் பண்ணிட்டு ஸோ ஹோவர் பிஃபோர். ஸோ இதுலேயும் வந்துட்டு நான் ஒரு மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அதனால தான் இந்த இது நானும் அதான் எங்கேயோ எதையோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஹோவர். ஸோ இதுலேயுமே ஹோவர் வரும் பிகாஸ் அது ஹோவர் பண்ணுற எஃபெக்ட்டுக்காக அதனால. ஸோ ஹோவர் அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஹோவர் பிஃபோர் கமா போர்ட் டாட் சர்க்கிள் டாட் செல் டாட் நாட் டாட் எக்ஸ் நாட் circle hover circle hover after. okay. ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து எம்டியாக செட் பண்ணிடுறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இதுக்கும் பொசிஷன் அப்சல்யூட் அண்ட் தென் இங்கே பார்டர் ரேடியஸ் 50 கொடுங்க. எதுக்கு அப்படின்னா எனக்கு இங்கே சர்க்கிள் வரணும். பார்டர் ரேடியஸ் 50% கொடுங்க. என்ன அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அந்த பார்டர் எல்லாமே சர்க்கிள் ஷேப்புக்கு இதாயிரும். ஸோ நவ் இப்போ வந்துட்டு நான் போத் அந்த பிஃபோர் அதாவது நான் ஹோவர் பண்ணும்போது சரி ஹோவர் பண்ணாமல் இருக்கும்போது சரி ஸோ அந்த எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம்னா டாட் செல்ல சர்க்கிளாக இருந்து அது பிஃபோராக இருக்கும்போது ஸோ இதில் பிகாஸ் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு இதுக்கு நான் ஒயிட் ஆட் பண்ணிட்டேன், ஒரு இதுக்கு பிளாக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு பிளாக்கா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வித்து கொடுக்குறேன். அப்போ வந்து அது கொஞ்சம் பெருசா இருக்கும். வேற ஒயிட்டா இருக்கிறது கொஞ்சம் கம்மியான வித்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் ஆகும்போது ஸோ சென்டர்ல இருக்கிறது ஒயிட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன திங் தான் இங்க. ஸோ போத் கிளிக் பண்ண பிறகும் சரி அண்ட் 4 ஆகும்போதும் சரி not x and not circle or CLE sorry guys circle and hover and இது before இருக்கும்போது because இங்க before தான் இது பண்ணிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு before இது பண்றேன். ஸோ என்ன சொல்ல அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட வித் செட் பண்றேன். வித் வேரியபிள் mark size and height வந்துட்டு வேரியபிள் mark size இது பண்றேன். and then dot cell circle after same maybe இதை அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு இந்த சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேல்சி யூஸ் பண்ணுறேன். கேல்சி இன்டூ 0.8. ஸோ இருக்கிறதோட இன்டூ ஒரு பாயிண்ட் வேல்யூ பண்ணும்போது ஆப்வியஸ்லி அது ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதே தான் இங்கே இது பண்ணுறேன். இன்டூ 0.8 அண்ட் தென் இங்கே ஒரு சேஃப்டிக்காக இங்கேயும் வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்னு செட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு வரும் பட் ஒரு சேஃப்டிக்காக. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ சாரி இங்கே எனக்கு இங்கே பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு எனக்கு இதில் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸோ எக்ஸ் ஸோ ஓ எனக்கு இன்னுமே வரல. ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு நான் இனிஷியலாக வந்துட்டு சர்க்கிள்டான ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிப்பேன். ஸோ ஓ அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஓ வந்துட்டா ஸோ ஓவர் பண்ணுறது இன்னும் வரல பிகாஸ் நான் என்ன அந்த போர்டுக்கு வந்து அந்த எக்ஸ்ஆர் ஒய் கிளாஸ் இன்னுமே நான் ஆட் பண்ணல. ஸோ அதனால தான் வேற அதை நம்ம இன்னும் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கமிங் பேக் ஹியர் இந்த ஃபால்ஸஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம மோரார்லெஸ் வந்து நம்ம நிறைய கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் வந்துட்டு லைக் ஒரு சின்ன அந்த வின்னிங் மெசேஜ் வரதுக்கான ஸ்க்ரீன் தான் பாக்கி இருக்கு. ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வருவோம். ஸோ ஹேண்டில் கிளிக் இது பண்ணியாச்சு. ஸோ இதில் இப்போ நான் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நான் செக் பண்ணும் வெதர் வந்துட்டு இப்போ இந்த கேம் வந்து வின்னிங் பார்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ இந்த கேம் வந்து இந்த பர்டிகுலர் கிளிக் பண்ணோன்னா இது வின் ஆயிட்டாங்க அப்படின்னு செக் பண்ணும். பிகாஸ் நான் ஒவ்வொரு கிளிக்குக்கும் நான் இதர் வின்னா லூஸ் ஆன்றா செக் பண்ணும். ஸோ வின் ஆனாங்க அப்படின்னா நான் கேமை எண்ட் பண்ணிடணும். ட்ராவ் ஆனாலும் கேமை எண்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் யாரோட டேர்னை இப்போ எக்ஸ் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து ஓக்கு டேர்னை வந்து கொடுத்தாகும். ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தான் இது பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இப்போ லைக் இப்போ நான் எக்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் வின் பண்ணுவாங்களா, இல்லை இப்போ ஒய்யை கிளிக் பண்ணுறோம்னா ஒய் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் செக் வின் அப்படின்ட்டு
ஸோ இதில் வந்துட்டு நான் கரண்ட் கிளாஸை சென்ட் பண்ணுவேன். அதாவது இதில் இருக்க அந்த கரண்ட் கிளாஸை சென்ட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் winning combinations டாட் சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரேல இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனை ட்ரூ பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு காம்பினேஷன். ஸோ சம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல இருந்து நான் ஒவ்வொரு காம்பினேஷனும், அதாவது அரேல இருக்கிற ஒவ்வொரு அரேயும் அது பிகாஸ் அது ஒரு அரேக்குள்ள இருக்கிற நெஸ்டட் அரே அது. ஸோ அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு அரேவையும் நான் எடுத்து இதுல என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் காம்பினேஷன் டாட் எவ்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். எவ்ரி அப்படின்றது என்ன வந்து அந்த அரேல இருக்கிற எல்லாத்தையும் ட்ரூ ஆகணும். ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா அந்த அரேயோட இண்டெக்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இண்டெக்ஸ் நேம் கொடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் செல் எலமெண்ட்ஸ், அதாவது நான் மேல அந்த டார்கெட் பண்ணியிருக்கேன்னா அந்த செல் எலமெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா செல் எலமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் டாட் கிளாஸ் லிஸ்ட்ல டாட் கண்டெய்ன்ஸ் கரண்ட் கிளாஸா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்றது இதுல என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த காம்பினேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்துட்டு 0 1 2 சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டிவ் செகண்ட் டிவ் தேர்ட் டிவ் மூணுத்துலேயும் வந்துட்டு, ஸோ அதனால தான் இங்கே வந்து இண்டெக்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அந்த 3 டிவ்லையும் வந்துட்டு எனக்கு நான் சொல்ற கிளாஸ் நேம், அதாவது இப்போ எக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் மூணுத்துலேயும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த செக் வின் அப்படின்றது ட்ரூ அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வந்து எவ்ரி அப்படின்றது என்ன பண்ணுன்னா இந்த அரேல இருக்கிற எல்லா வேல்யூவும் ட்ரூவா இருக்கா, அதாவது அரேல இருக்க எல்லா வேல்யூவையும் வந்து நான் சொல்ற கண்டிஷன் வந்து மேட்ச் பண்ணுதா. ஸோ இது வந்துட்டு எனக்கு இந்த கண்டெய்ன்ஸ் அப்படின்றது எனக்கு போத் 0 1 2 இந்த 3 வேல்யூஸ்லேயே அது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். பட் சம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரேல இருக்கிற 8 அரேல ஏதாவது ஒரு அரேவை அது மேட்ச் பண்ணுதா. பிகாஸ் வந்து எனக்கு 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8 பாசிபிலிட்டிஸ்ல ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி எனக்கு ட்ரூ ஆனாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு என்னோட கேம் வந்துட்டு நான் வின் அப்படின்றத சொல்லிடலாம். பிகாஸ் எனக்கு காலமும் மேட்ச் ஆகணும், ரோவும் மேட்ச் ஆகணும், டயகனலும் மேட்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனால் போதும். ஸோ அதுக்காக இந்த சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆகுதான் செக் பண்ணும். எவ்ரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அறையில இருக்கிற எல்லா கண்டிஷனும் மேட்ச் ஆகுதான் செக் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல இஃப் செக் வின் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் கிளாஸை சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் என் கேமை எண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், ஃபங்க்ஷன் என் கேம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா வந்து நான் என் கேம் பண்ணும்போது எனக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று கேம் வந்து யாராவது ஒருத்தர் வின் பண்ணி எண்ட் ஆகுதா, இல்லை அப்படின்னா ட்ராவ் ஆகி எண்ட் ஆகுதான்ட்டு. ஸோ ட்ராவ் ஆகி எண்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கேம் வந்து ப்ராப்பரா ஏதோ ஒரு வின்னர் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கேம் எண்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்றத விட இங்க ட்ரா அப்படின்ற நேம்ல எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இருந்து கால் பண்ணும்போது என் கேம் நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த ட்ரா அப்படின்றதுல இப்போ எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இப்போ ட்ரா ஆகலை. ஸோ அதான் வந்து இங்கே நான் சொல்ல வரேன். இப்போ ட்ரா வந்து ட்ரூவா இருக்கா இல்லை ஃபால்ஸா இருக்கான்னு வந்துட்டு இங்கே ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் செக் பண்ணிக்கலாம் guys. ஸோ ட்ரா, ஸோ ஜஸ்ட் லாக் இதில் ஸோ இதில் இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எல்ஸ் இது பண்ணிட்டு லாக். ஸோ யார் இப்போ வந்துட்டு யாரோட சர்க்கிள் டர்னோ அவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பிகாஸ் இங்கே அந்த சர்க்கிள் டர்ன் பேஸ் பண்ணி தான் அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக வந்து அந்த சர்க்கிள் டர்னோட கரண்ட் கிளாஸ் தான் இங்கே சென்ட் ஆயிருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வின்னா லூஸான்னு சொல்லியிருப்பேன். அப்போ இப்போ சர்க்கிள் டர்ன் வந்து நான் குளோபலாக டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சர்க்கிள் டர்ன் வந்துட்டு இது பண்றேன். ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க இதை இங்கே பிரிண்ட் பண்றேன். ஓகேயா? ஸோ ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரா ஆயிட்டான்னு செக் பண்ணும். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். எப்படி செக் பண்ணி கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி ஃபங்க்ஷன் இஸ் ட்ரா அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்துட்டு ரொம்ப சிம்பிளா செக் பண்ணிடலாம். அப்படின்னா ரிட்டர்ன் ஒரு அரேல ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து ஒரு அரேல வச்சுட்டு அதில் இருக்க எல்லா எவ்ரி அப்படின்ற செல்ல என்ன சொல்றேன் அப்படின்னா அதில் இருக்க எல்லா செல்லையும் எனக்கு ஏதாவது ஒரு பிகாஸ் வந்துட்டு எல்லா செல்லும் செலக்ட் பண்ணி எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு வின்னர் கிடைக்கல அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு ட்ராவ் ஆகிட்டு நடத்தும். ஸோ ரிட்டர்ன் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு செல் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் கண்டைன்ஸ் ஒன்று எக்ஸ் கிளாஸ் இருக்கணும், இல்லை ஆர் யூஸ் பண்ணி செல் டாட் கிளாஸ் லிஸ்ட்ல செல் டாட் கிளாஸ் லிஸ்ட்ல வந்துட்டு டாட் கண்டைன்ஸ்
சர்க்கிள் கிளாஸா அப்படின்னு சொல்றேன். அதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு பிகாஸ் எல்லா செல் எலமெண்ட்ஸ்லயும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இவ்வளோ நடந்துட்டு பட் இன்னுமே எனக்கு கேம் ஃபினிஷ் ஆகல அப்படின்னா ட்ரான்னு அர்த்தம். ஸோ இங்கே நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு எல்சிஃப் கண்டிஷன், சாரி இங்க இல்லை இதுல. ஸோ எல்சிஃப் கண்டிஷன் என்ன சொல்றேன்னா இஸ் ட்ராவா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். இதுவும் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா என் கேம்ல நான் ட்ரூ அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த ட்ரா அப்படின்ற வேரியபிள் எனக்கு ட்ரூ அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ அதுக்காக தான் கைஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கண்டிஷன் எப்போ அப்படின்னா எனக்கு கேம் எண்டும் ஆகலை, அந்த சேம் டைம் வந்து எனக்கு கேம் ட்ராவும் ஆகலை அப்படின்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் எனக்கு இன்னுமே வந்து கேம்ல நெக்ஸ்ட் மூவ்ஸ், அதாவது அடுத்தடுத்து நிறைய மூவ்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே இது பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்வாப் டர்ன்ஸ் அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்வாப் டர்ன்ஸ் அப்படின்ட்டு இல்லை என்ன பண்றோம்னா சர்க்கிள் டர்ன் அப்படின்றது. ஸோ சர்க்கிள் டர்ன் அப்படின்ற வேரியபிள் நாட் சர்க்கிள் டர்ன் அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா இப்போ சர்க்கிள் டர்ன் எக்ஸா இருந்துச்சுன்னா நாட்னு சொல்லும் போது 0 ஆயிரும், அதாவது எக்ஸ் ஆயிரும். இப்போ சர்க்கிள் டர்ன் வந்துட்டு ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரூன்னு இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூன்னு ஆகும். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட போர்டில் டர்ன் ஸ்வாப் ஆகும்போது அந்த போர்டில் நான் கிளாஸ் நேம் ஆட் பண்ணும். ஸோ அதுக்கும் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் செட் போர்டு ஓவர் கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த போர்டு அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி டார்கெட் பண்ணுது. ஸோ அந்த போர்டை இங்கே query செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா போர்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன், இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சர்க்கிள் கிளாஸ் எது இருக்குன்னு தெரியாது, அதனால ரெண்டுத்தையும் போட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ போர்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா இஃப் சர்க்கிள் டர்னாக இருந்துச்சு, இஃப் சர்க்கிள் டர்ன் 2 இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்துட்டு சர்க்கிள் கிளாஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா போர்டில் வந்துட்டு போர்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்றதுல வந்துட்டு சர்க்கிள் கிளாஸ் அப்படின்றத சொல்கிறேன். எல்ஸ் போர்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்றதுல வந்துட்டு எக்ஸ் கிளாஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா சர்க்கிள் கிளாஸ் அப்படின்றத போர்டில் ஆட் பண்ணிடும். போர்டோட அந்த சர்க்கிள் டாட் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ் ஆட் ஆகுது, இல்லை அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் அப்படின்ற கிளாஸ் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த எல்ஸ்ல அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். அப்படின்னா வந்துட்டு ஸ்வாப் டர்ன்ஸ் அப்படின்றதையும் செட் போர்டு ஒரு கிளாஸ். ஸோ கைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப போர் அடிச்சிருக்கும். பிகாஸ் வந்துட்டு எனக்கு இது பர்சனலாக வந்து லைக் ரொம்ப போர் அடிச்சிச்சு. பிகாஸ் வந்து நம்ம லைக் ஒரு சின்ன நீங்கள் யோசிக்கலாம் லைக் ஒரு சின்ன ஒரு டிக்டாக்டோ கேமுக்கு நான் இவ்வளோ பண்ணணுமோ அப்படின்ட்டு. பட் கைஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம என்ன அப்படின்னா இவ்வளோ பண்ணி எனக்கு இது வேணுமா அப்படின்றத நம்ம யோசிக்கும். பட் இவ்வளோ பண்ணும்போது இதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கெட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோட ஒரு சின்ன ஹிண்ட். ஸோ எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் போர் அடிச்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ மோரார்லெஸ் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன செக் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் இது பண்ணிக்கிறேன். பிகாஸ் போர்டு ஹோவர் டிஸ்பிளே கிரிட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் யா. ஸோ இதில் இன்னொரு 2 ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு justify item center and align content center. ஸோ இதை ஆட் பண்ணோடனே என் போர்டு ஸோ பார்த்தீங்கன்னா லைக் ஏதோ வந்து கொஞ்சம் வியர்டாக இருந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் பிகாஸ் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து ப்ராப்பராக எல்லாமே ஜாயின் ஆகிட்டு அண்ட் தென் இங்கே இந்த போர்டில் இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா கிரிட் டெம்ப்ளேட் அப்படின்ற கிளாஸையும் ஆட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி லைக் ஒரு வெப்சைட்டுக்கு இருக்க டெம்ப்ளேட் மாதிரியோ இல்லை அப்படின்னா வந்து ஒரு வீடியோ டெம்ப்ளேட் மாதிரியோ இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட லைக் இதில் காலம்ஸ் தான் இது பண்ண போகிறோம். கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா ரிப்பீட் அப்படின்ற இது யூஸ் பண்ணிட்டு 3 காலம்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு 3 காலம்ஸ் இருக்கணும் ஆட்டோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ண எனக்கு ப்ராப்பராக நான் டக்குன்னு லைக் வித்தின் அ சிங்கிள் திங்கில் வந்துட்டு நான் எப்படி எதிர்பார்த்தணும். இந்த ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கனால தான் எனக்கு இது இருக்குது. பட் அதை இன்னும் கொஞ்சம் அதை கிளியர் பண்ணிடுவோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் ஆட் பண்ண எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரிப்பீட் பண்ணு. என்ன ரிப்பீட் பண்ண அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு இதுலேயும் 3 லைக் வந்து 3 காலம் இருக்கணும். பட் ரோஸ் வந்து அந்த 3 காலம் வச்ச பிறகு மீதி எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரோ ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா எனக்கு 3 காலம் இது பண்ணும். அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு லைக் 3 ரோ வைக்கும் போது எனக்கு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணிடுது. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓகே. ஸோ பிட் வியர்ட் ரைட், நம்ம கிளிக் பண்ணுறோம் பட் இதில் எதுவுமே தெரில. ஸோ இதை இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி இதில் எதாவது எரர் வருதா அப்படின்னு பார்த்தோன்னா ரிக்யூர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஸ்கிரிப்ட்.js லைன் நம்பர் 1ல் ஸோ இண்டிகோ ரிக்யூர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு லைன் தேவையில்லாமல் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே. ஸோ எக்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பண்ணும்போது தெரியுது. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோன்னா லைக் இனிஷியலாக எனக்கு எதுவுமே தெரில. ஸோ இது ஒரு பக், இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண பிறகு எனக்கு எல்லாமே தெரியுது. லைக் ஓ அண்ட் எக்ஸ் அண்ட் ஓ அண்ட் எக்ஸ் 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 எக்ஸ். ஸோ இப்போ இதுலேயும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ எக்ஸ் கிளிக் பண்ணுறேன், ஓ வருது, தென் எக்ஸு, தென் ஓ, தென் எக்ஸு, தென் ஓ, தென் எக்ஸு. ஸோ அதுக்கு பிறகு திருப்பி எனக்கு 2 டைம் எக்ஸ் தான் வருது. லைக் 3 வாட்டி ஓக்கு பிறகு எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ அப்போ அங்கேயும் வந்து நம்ம ஏதோ பிட் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா வந்து ஏன் அப்படி வர மாட்டேங்குது அப்படின்னா இப்போ எக்ஸ் கிளிக் பண்ணுறேன், ஓ இருக்குது, எக்ஸ் கிளிக் பண்ணுறேன், ஓ இருக்குது, எக்ஸ் கிளிக் பண்ணுறேன், ஓ இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வரல. காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கேம் எண்ட் ஆயிட்டு. ஸோ எக்ஸ்ன்றது ஃபினிஷ் ஆயிட்டு, அதனால தான் எனக்கு அடுத்த டர்ன் போகல. இப்போ இந்த கேம் எண்ட் ஆகாத பாசிபிலிட்டி நான் கொண்டு போனேன். எக்ஸு ஓ எக்ஸு ஓ எக்ஸு ஓ எக்ஸு ஓ அண்ட் எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடிச்சு. பிகாஸ் இப்போ இந்த கேம் வந்து நான் ட்ரா கண்டிஷனுக்கு கொண்டு போயிட்டேன், அதனால என்னால் எல்லா பாக்ஸஸையும் ஃபில் பண்ண முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த கேம் எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரா ஸ்க்ரீன் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான சிஎஸ்எஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம் guys. ஸோ பிட் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ் போயிட்டு ஸோ பாட்டமில் வின்னிங் மெசேஜ் அப்படின்றதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்றேன். பிகாஸ் எனக்கு பை டிஃபால்ட்டாக இது என் ஸ்க்ரீனில் தெரியக்கூடாது. அண்ட் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்றேன். பிகாஸ் நான் சொல்லக்கூடிய பொசிஷனில் தான் எனக்கு அது இருக்கணும். ஸோ என்ன பொசிஷன் அப்படின்னா வந்துட்டு டாப் 0 லெஃப்ட். ஸோ எல்லா பொசிஷனும் 0 செட் பண்ணிடுறேன். 0. ஸோ அப்போ வந்துட்டு நான் சென்டரில் இதை வந்துட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அதுக்காக தான். ஸோ பாட்டமையும் 0 இது பண்ணுறேன். அண்ட் தென் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் சின்னதாக கிரேடியன்ட் கலர் இது பண்ணுறேன், அதுக்காக வந்துட்டு RGBA. ஸோ மேபி பிளாக் கலர் தான் இங்கே எனக்கு வேணும், பட் வித் சின்ன ஒபாசிட்டியோட. ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம்னா பிளாக் ஹோவர் பண்ணிவிட்டு இதில் ஸோ இந்த இதை அப்படியே குறைச்சேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லைக் அந்த ஓவர் இதாகும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு மேபி 0.85 கொடுக்குறேன். அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் அலைன். பட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் எல்லாமே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். பிகாஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து கொண்டு வருவேன். அதாவது இந்த டிவனா இந்த ஸ்க்ரீனை எப்போ நான் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேனோ அப்போ வந்து நான் அதோட டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நன்னா இருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் ஆட் பண்ணுற எந்த ப்ராப்பர்ட்டிஸும் ஒர்க் ஆகுது. பட் ஒன்ஸ் நான் ஃப்ளெக்ஸாக மாற்றணும்னு இது எல்லாத்துக்கும் வந்து உயிர் கொடுக்குற மாதிரி. ஸோ அதான். ஸோ தென் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் 5 rem அப்படின்னு சொல்கிறேன். லாஸ்ட் ஆஃப் ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் வந்துட்டு காலமுக்கு செட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு பிறகு அந்த வின்னிங் மெசேஜில் இருக்க பட்டன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வின்னிங் மெசேஜில் இருக்க பட்டனை டேரெக்டாக டார்கெட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதோட ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 3 remக்கு சேஞ்ச் பண்ணு. அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒயிட்டாக மாற்று. அண்ட் பார்டரை வந்துட்டு 1 pixel சாலிட் பிளாக் கொடுக்குறேன். அண்ட் அட் லாஸ்ட் பேடிங் வந்துட்டு 10 pixel அண்ட் 20 pixel ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து அட் த சேம் டைம் இந்த பட்டனை ஹோவர் பண்ணும்போது அதுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கும் நான் வந்துட்டு பட்டன் ஹோவர் இது பண்ணிவிட்டு ஸோ அதில் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் பார்டர் கலர் வந்துட்டு ஒயிட் இது பண்ணுறேன். அட் லாஸ்ட் கலர் அப்படின்றது ஒயிட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வின்னிங் மெசேஜில் என்ன அப்படின்னா ஷோ அப்படின்ற கிளாஸ் நேம் இது பண்ணுறேன். ஸோ இதை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த கிளாஸ் நேம் வந்து பை டிஃபால்ட்டாக எனக்கு இந்த ஷோ அப்படின்றது எனக்கு இருக்காது, கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் எஸ் பண்ணியிருப்பீங்க, டிஃபால்ட்டாக வின்னிங் மெசேஜ்ன்ற கிளாஸ் நேம் இருக்குது. பட் நான் ஒன்ஸ் என் கேம் எதர் வின் ஆனாலோ ஏதாவது ஒரு யூசர் இல்லை அப்படின்னா வந்து என் கேம் ட்ரா ஆனாலோ இந்த ஷோ அப்படின்ற கிளாஸ் நேம் நான் ஆட் பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்பிளே நான் காணாமல் போய் ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகணும்னா எனக்கு எல்லா இதுவுமே தெரிய ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ என் ப்ரௌசரில் நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும் அந்த பட்டன் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ மோரார்லெஸ் நம்ம நெருங்கிட்டோம் அதாவது கேம் என் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு ஸோ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டார்ட் கேமில் நான் வந்துட்டு செட் போர்டு ஓவர் கிளாஸ் கால் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எனக்கு வந்து அந்த ஹோவர் தெரியல. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு இனிஷியலாகவே வந்து அந்த ஹோவர் தெரியுது. ஸோ ஒரு இஷ்யூ சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு வின்னிங் மெசேஜ் அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு நான் எப்போ ஆட் பண்ணும் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் இந்த கன்சோல் லாக் பண்ணியிருக்கோமா ஸோ இந்த இடத்துல தான் ஆட் பண்ணும். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வின்னிங் மெசேஜ் டெக்ஸ்ட் எலமெண்ட்டில் டாட் இன்னர் HTML என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை இது பண்ணுறேன். எல்ஸ் வின்னிங் மெசேஜ் டெக்ஸ்ட் எலமெண்ட் டாட் இன்னர் HTML என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். எப்படின்னா கண்டிஷனல் ஸ்ட்ரிங் அதாவது சர்க்கிள் டர்ன் வந்து ஸோ சர்க்கிள் டர்ன் அப்படின்ற வேரியபிள் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஓ தெரியணும். ஸோ ஓஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓஸ் ஆர்எல்ஸ் எனக்கு எக்ஸ் இருக்கணும் எக்ஸஸ் வின் அண்ட் தென் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா வின்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வின்னிங் மெசேஜில் இருக்கிற ஸோ வின்னிங் மெசேஜில் கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ண அந்த கிளாஸ் ஆட் பண்ணிடலாமா ஷோ அப்படின்ற கிளாஸை. ஸோ அதான் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் ஆடில் ஷோ அப்படின்ற கிளாஸ் நேம் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் என் கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிளாஸ் நேம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதையும் நான் மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே வின்னிங் மெசேஜ் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஷோ அப்படின்றத சொல்கிறேன். ஓகே ஸோ இது பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீஸ்டார்ட் பட்டனில் வந்துட்டு நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த ரீஸ்டார்ட் பட்டனுக்கு வந்துட்டு நான் அதில் எதுலேயுமே வந்து அதை யூஸ் பண்ணல. பிகாஸ் வந்துட்டு எனக்கு அதை எந்த இடத்துல அதை கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்றது வந்துட்டு இப்போ தான் அதுக்கான ஒர்க் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என் கேம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் கேமுக்கு கீழேயே நான் வந்துட்டு ரீஸ்டார்ட் பட்டனில் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் போட்டுட்டு கிளிக் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் கேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் அதாவது கேம் ரீஸ்டார்ட் ஆகணும் ஸ்டார்ட் கேம் ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் ஓகே. ஸோ எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு பட் ஸ்டில் எனக்கு ட்ரா அப்படின்றது அதாவது எனக்கு ட்ரா ஆகலை. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி எதாவது எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் கன்சோல் வந்துட்டு ஷோ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல ஷோ அப்படின்றது ஒரு கிளாஸ் நேம் பட் நம்ம வேரியபிளாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எரர் அடிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் ஸோ ட்ரா அப்படின்னு வந்துட்டு ரீஸ்டார்ட் கொடுத்தோம்னா எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ எக்ஸ் இதாயிட்டு பட் எக்ஸ் வின் அப்படின்றது வரல. ஸோ இப்போ திருப்பி கன்சோலில் போய் பார்ப்போம். சர்க்கிள் டியூரன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜில் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனாலும் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும் கைஸ். ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை தான். ஸோ எக்ஸ் ஓ எக்ஸ் ஸோ எக்ஸ் வின்ஸ் எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ எக்ஸ் ஓ ஸோ ஓ வின்ஸ். லாஸ்ட் கைஸ் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இவ்வளோ நேரம் ஸ்ட்ரீமில் என் கூடவே இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் எனக்கே தெரியுது ரொம்ப 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 போரிங் ப்ராஜெக்ட். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணேன். பிகாஸ் இந்த இதில் சிஎஸ்எஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் சிஎஸ்எஸ்ல. நான் அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து நான் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ காய்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்ட்ரீம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எப்போதுமே வந்து அப் டு டேட்டில் இருப்பீங்க. அண்ட் காய்ஸ் இன்னொரு சின்ன அப்டேட் அண்ட் இந்த அப்கமிங் லைக் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் வீக் டெக்கியோட அப்டேட் வரும். அண்ட் அந்த அப்டேட் வந்த பிறகுல இருந்து லைக் யூடியூபோட வீடியோஸ் வந்து லைக் டேஸ் வந்து கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கரெக்டாக டேஸ் சொன்னேன். பட் இதுக்கு பிறகு எனக்கு
ஸோ முதல்ல சொன்ன மாதிரி டெக்கியோட கோர் டெக்னிக்கல் டீம் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. நானும் அந்த டீமில் இருக்கேன். ஸோ நானும் அதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து நான் சொல்கிறேன் guys. சொல்லும்போது ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே வந்து கண்டிப்பாக லைவ்க்கு வரணுன்றது என்னோட ஒரு பர்சனல் இன்விடேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மேபி சாட்டர்டே ஆர் சண்டே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நான் ஷெடியூல் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் பண்ணதும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க guys. அண்ட் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஒரு பெரிய அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until that it's signing off ஜிஜோ.